ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருடைய பிரம்மச்சரியம் ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நம்ம குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எனக்கு பர்சனல் சாட்டில் ஒரு சில டவுட்ஸை கண்டினியூவாக கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு வாரமாக தொடர்ந்து இந்த டவுட்ஸ் வந்துட்டுருக்கு. சரி, இதை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் சாட்டில் ரீப்ளை பண்ணுறத விட நாம் யூடியூப்பில் பேசினா நிறைய பேருக்கு கைடன்ஸாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இதை பற்றி இதில் பேசியிருக்கேன். இன்றைக்கி என்னுடைய நோஃபேப் டே 1380வது நாள். இறை அருளால் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஒரு 2-3 பேர் தொடர்ந்து ஒரே டவுட்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. பிரதர், நீங்கள் அஸ்வகந்தா ஜாதிக்காய் பொடி எடுக்க சொன்னீங்க. அதை பவுடர் ஃபார்மெட்டில் எடுக்கட்டுமா, இல்லை டேப்லெட் ஃபார்மெட்டில் எடுக்கட்டுமா, எது பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை நான் ஆன்லைனில் வாங்கிக்கட்டுமா அப்படின்ற ஒருத்தர். இன்னொருத்தர் ப்ரோ, நான் ரொம்ப அடிக்ஷன் லெவலில் இருக்கிறேன், நான்லாம் அஸ்வகந்தா எடுக்கலாமா, இதெல்லாம் ரிஸ்க் ஆகிடுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இன்னொருத்தர் இல்லை நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆன்லைனில் வாங்கினேன், இத்தனை எம்ஜி பவர், அது டேப்லெட்டு, அஸ்வகந்தா டேப்லெட்டு எடுத்தேன், அது எனக்கு சைட் எஃபெக்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு இன்னொருத்தர். இது அப்படியே ஒரு ஒரு குழப்பத்திலேயே போயிட்டுருக்கு. அது என்னதான்றது நம்ம தெளிவாக அதில் பேசிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நினச்சேன். அதனால தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். ஓகே, அஸ்வகந்தாவும் ஜாதிக்காய் பொடியும் நான் சஜஸ்ட் பண்ணுறது எதுக்குன்னா, ஃப்ரெண்ட்ஸு மேக்ஸிமம் இந்த ஸ்பெர்ம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிடுறாங்க இல்லையா. அந்த போனோகிராஃபி அண்ட் மாஸ்டர்பேஷனால் உடம்பு ரொம்ப டல் ஆயிடுது, எனர்ஜி லாஸ் ஆயிடுது, அந்த மேஸ்குலினிட்டி இல்லாமல் போயிடுது. ஒரு மேன் அப்படின்னா அதுக்கு மேஸ்குலினிட்டி தான் வெரி இம்பார்ட்டண்ட். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, நான் எதுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன், நான் எதுக்கு இதை பர்சனலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த நோஃபேப்பில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டில் எனக்கு திருப்தி வரலை. இதுதான் உண்மை. நான் என்ன நினச்சேன்னா, ஓகே, நம்ம நோஃபேப்பு, சீமென் ரிட்டென்ஷன், பிரம்மச்சரியம் இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ரிசல்ட் எடுக்கணும், இன்னும் ஃபாஸ்ட்டாக பாடி ரெக்கவரி ஆகணும், மைண்ட் அண்ட் பாடி ரெக்கவரி ஆகிட்டு நம்ம மேஸ்குலின் மேன் பழைய ஃபார்முக்கு வரணும், அதை விட இன்னும் கொஞ்சம் ஏற்றணும், ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் மென்டல் ஃபிட்னஸும் கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெகுலராக ஜிம் ரொட்டீனாக இருக்கட்டும், கராத்தே கிளாஸஸாக இருக்கட்டும், டெய்லி 1 hour 1.5 hours ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் யோகா ஆசனாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே போல் ப்ரைவேட் பார்ட்ஸுக்கு ஆயில் மசாஜாக இருக்கட்டும். இந்த ஆயில் மசாஜ் மட்டும் நான் இதுவரைக்கும் யாருக்குமே கைடன்ஸ் பண்ணலை. ஏன்னா அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதில் ஒரு சின்ன சின்ன விஷயம் மிஸ் ஆனாலும் கண்டிப்பாக 100% ரீலாப்ஸில் தான் கொண்டு போய் விடும். நான் நிறைய முறை ரீலாப்ஸ் ஆகியிருக்கேன். இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ரீலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் அதை மட்டும் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. அதுக்கு நிறைய பொறுமை வேணும், நிறைய பயிற்சி வேணும், அந்த மனநிலை சமநிலை ரொம்ப அதிகமாக இருக்கணும். நானே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தியான பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதனால தான் நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இந்த அஸ்வகந்தா ஜாதிக்காய் பொடி நண்பர் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். அவர் பல வருஷமாக அடிக்ஷனில் இருந்து நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு சாவர நிலைமையில் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்திருந்தார். அவர் சஜஸ்ட் பண்ண பிறகு தான் நான் ஓகே, அஸ்வகந்தாவும் ஜாதிக்காய் பொடி நம்ம எடுக்கலாம். இன்னும் நிறைய பொடிகள்லாம் சொல்லியிருந்தார். ஒரு 5-6 பொடி சொன்னார். அது எல்லாத்தையும் நாம் எடுக்கிறது சாத்தியம் இல்லை. அது வாங்கிறதோ, அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதோ, ஒரு நாள் எடுத்து ஒரு நாள் விடுறது இல்லை. இது லைஃப் லாங் ரெகுலராக எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். இப்போ ஓகே, அஸ்வகந்தா அந்த ஜாதிக்காய் பொடி இது 2 மட்டும் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். இது என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதில் டேப்லெட் ஃபார்மெட்டில் வாங்கிறது, பவுடர் ஃபார்மெட்டில் வாங்கிறது, எப்படியா இருந்தாலும் 2மே நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஆனால் வந்து டேப்லெட் ஃபார்மேட்டை விட பவுடர் ஃபார்மேட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து அந்த டயர்டான அந்த பாடி, எனர்ஜி லாஸ் ஆன அந்த பாடியில் வந்து ஃபுல் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீலிங் பண்ணுறதுக்கும் எனர்ஜி ஏற்றுறதுக்கும் அஸ்வகந்தா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஜாதிகை பொடி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் பர்சனலாக நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா தான் ரொம்ப ரொம்ப சிக்கல். புரியுதுங்களா? அது வந்து 1/4 ஸ்பூனு காலையில், 1/4 ஸ்பூனு நைட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுனால வந்து நல்ல ஒரு எரெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அந்த வீக்காக இருக்கிற பாடி வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், தயவுசெய்து வந்து ரெகுலராக வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணிவிட்டு அஸ்வகந்தா ஜாதிகை பொடி எடுத்திங்கன்னா எந்த பிரயோஜனமே கிடையாது. அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் இதையும் எடுக்கிறேன் இப்படியும் பண்ணுறேன் அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைமு, வேஸ்ட் ஆஃப் மணி. அதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அது இருக்கவே கூடாது. ஓகேங்களா? ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. நான் கோயிலுக்கும் போயிட்டு வருவேன், காலையில் கோயிலுக்கு போவேன், ஈவினிங் ஒயின் ஷாப் போவேன் அப்படின்னா ஒன்றை திருத்த முடியாது. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் தான் அது வந்து ரிசல்ட் கொடுக்கும். அதில் வந்து கவனமாக இருக்கணும். ஓகே, டேப்லெட் ஃபார்மேட்டு வேணாம், பவுடர் ஃபார்மேட்டில் எடுங்க. ப்ளஸ் வந்து நேரில் போய் வாங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நாட்டு மருந்து கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஓகேங்களா? அது நேரில் போயிட்டு பார்த்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சா என்னன்னு பார்த்துட்டு வாங்குங்க. 50 ரூபா பாக்கெட்டில் கிடைக்குது, ரெண்டுமே கிடைக்குது 50 ரூபாவில். அஸ்வகந்தாவும் கிடைக்குது, ஜாதிகை பொடியும் கிடைக்குது. ஜாதிகை பொடி வந்து ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி, அஸ்வகந்தா பொடி வந்து ரேட்டு கொஞ்சம் திட்டமாக வருது. 50 கிராம் அஸ்வகந்தாவும் 25 கிராம் ஜாதிகை பொடியும் 50 ரூபாவில் வருது. அப்போது நீங்கள் அஸ்வகந்தா 50 கிராம் வாங்கிட்டு ஜாதிகை பொடி 25 கிராம் 2 பாக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1 மந்த்து கிட்ட தாராளமாக வருது, எந்த ப்ராப்ளம் இல்லை. அதுலேயும் ஒரு சில ஆர்வ கோளாறுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலும் 1/4 ஸ்பூன் எடுப்பா 1/4 ஸ்பூன் எடுப்பான்னு சொன்னாலும் அவர் என்ன பண்ணுவார், இன்னும் சீக்கிரமாக ரிசல்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 ஸ்பூன் ஒரே நேரத்தில் எடுத்து கேஸ்லாம் நம்ம குரூப்பில் இருக்குது. அவர் என்ன சொன்னார், ப்ரோ நான் அஸ்வகந்தா பொடி போட்டேன், 1/4 ஸ்பூன் போட்டேன், கலர் வரல, அதனால் 6 ஸ்பூன் போட்டு கலந்தேன், குடித்தேன், ஹீட்டு ஓவர் ஆயிடுச்சு, எரெக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன், ஹீட்டு ஜாஸ்தியாக கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு, கண்ணெல்லாம் எரிச்சலாக இருக்குது, கண்ணு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, கண்ணெல்லாம் வீங்கிட்டு இருக்குது அப்படின்றாரு. ஏம்பா அதுனா கலர் வரத்துக்கு வந்து காப்பி தூளா, அது அஸ்வகந்தா பொடிப்பா, ஜாதிகை பொடிப்பா, அது போய் கலந்துட்டு கலர் வரலன்னா அது மருத்துவ குணம், அதில் போய் கலர் வரல இது வரல நீங்கள் அது ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. நான் எப்பயோ தெளிவாக சொல்லிட்டேன், 1/4 ஸ்பூனு மேலே ஏற்ற வேணாம். அதுவும் அடிக்ஷனில் எவ்வளோ அடிக்ஷனில் இருந்தாலும் இப்போது நீங்கள் ப்ராப்பராக வந்து நோ ஃபேப்ல இருந்தாலும் எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாருக்கும் வந்து ரிசல்ட் உண்டு. ஆனால் அளவு கூட்டாமல் பார்த்துங்க. ஓகேங்களா? அது ஒன்று. இதில் பெனிஃபிட்ஸ் வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது, நல்ல ஒரு ஸ்ட்ராங் எரெக்ஷனு, சரியான எரெக்ஷனு. அதுவும் ஏர்லி மார்னிங்கில் இது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு. ஏர்லி மார்னிங் கரெக்டாக ஒரு 3 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே, லேட் நைட்டில் ஒரு 9:30லேருந்து 11க்குள்ளே, 8:30லேருந்து ஒரு 10, 10:30, 11 இந்த டைம்லாம் எரெக்ஷன் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். நம்ம வந்து ப்ரைவேட் பார்ட் வந்து ரொம்ப வேக்கப்பில் சரியான வந்து பீக்கில் இருக்கும், ஸ்ட்ரென்தன் மாதிரி இருக்கும். அது வந்து கண்ட்ரோலே ஆகாது. இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் மேனுக்கு வந்து இது வந்து ரொம்ப நார்மல். ஓகேங்களா? 24 மணி நேரம் எரெக்ஷனில் இருக்கிறான்னா அது வந்து வேறு கேஸு. சுத்தமாக எரெக்ஷனே வரலன்னா அது வேறு கேஸு. இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் லேட் நைட்டில் எரெக்ஷன் வருதுன்னா அது ரொம்ப இயற்கையோட படைப்பு, அது ரொம்ப சாதாரணமான விஷயம். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ரெகுலராக வந்து அஸ்வகந்தா பொடி, ஜாதிகை பொடி, ஆயில் மசாஜ், கராத்தே கிளாஸஸ்ஸு, யோகா, ஸ்பா ப்ரொடக்ஷனுக்கு, ப்ளஸ் வந்து ஜிம் ரொட்டீனு, ஃபுட்டு ரொட்டீன்லாம் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த எரெக்ஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமோ, மேரேஜ் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமோ, அந்த செமன் வந்து நீர்த்து போகிறதோ, இந்த ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் ஸ்பீடாக வந்து வேகமாக செமன் ரிலீஸ் ஆகிறதோ, இந்த மாதிரி எதுவும் எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பர்சனல் லைஃப்பும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மேரேஜ் லைஃப்பும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்வான்டான விஷயங்கள் திங்கிங்கில் எதுவுமே வராது. லைஃபே வந்து ஒரு எதுவுமே இல்லாட்டியும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃபு, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த செம்மன், அந்த ஸ்பெர்ம் தான் உங்களுடைய சொத்து.
அந்த ஸ்பெர்ம் வந்து ஃபுல் திக்னஸில் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்பெர்மாக இருக்கட்டும், அந்த முழுமையான ஆரோக்கியமாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதை தாண்டி எக்ஸஸாக உங்களுக்கு வந்து காசு பணம் காரு பங்களா எதுவுமே இல்லாட்டியும் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தனாக வச்சுருக்கீங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாலே எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, ஒரு தன்னிறைவு இருக்கும். அது எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல. எனக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. எதுவுமே தேவையில்லை. இந்த சொத்து சுகம் காரு பணம் பங்களா பதவி எல்லாமே இல்லாட்டியும் ஒன்றுமே இல்லாட்டியும் ஒரு நிம்மதி, ஒரு மன அமைதி, ஒரு ஆரோக்கியம், ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கிற மாதிரி, மற்றவங்கள்ட்ட இல்லாத விஷயம் நமக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு 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 தன்னிறைவு, அதெல்லாம் வந்து ரொம்ப நிம்மதியான உணர்வு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நீங்கள் உணர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதுலேயும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் 1300 1400 நாள் வந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு எரெக்ஷன்லாம் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆயிடுச்சா? இப்போ வந்து செக்ஷுவல் தாட்லாம் வரலையா? உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் பான்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது பான் பார்க்காம இருக்கிறது ஒரு முக்கியமான ரீசன் வந்து வாழ்க்கையில் பல இது நான் இழந்துட்டேன். இதுக்கப்புறம் திருப்பி நான் பான் பார்த்து அதில் ஈடுபடுறேன் அப்படின்னா என் லைஃப்பை வந்து என்னால் திரும்பி மீட்டு கொண்டு வர முடியாது. இன்றைக்கி பாஸ்ட் டு ப்ரெசென்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ தூரம் நான் அடிபட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எவ்வளோ தூரம் இழப்புகளுக்கு அப்புறம் அது வேணவே வேணாண்டான்னு விட்டு ஒழிச்சிட்டு இன்றைக்கி வந்து லாஸ்ட் ஒரு 1380 நாள் 1400 நாள் வந்து போனோகிராஃபி இல்லாமல் மேஸ்ட்ரேஷன் இல்லாமல் செம்மனை ரிட்டென்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அது வந்து அவ்வளோ பெரிய போராட்டம். இதுக்கப்புறம் வாழ்நாளில் நான் வந்து பான் பார்த்து மேஸ்ட்ரேஷன் பண்ணுறதாவே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். என் மேலே நானே சத்தியம் பண்ணி தான் அது ஸ்டார்ட் பண்ணேன். நவம்பர் 21 2021 ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது. டே கவுண்டிங் ஆப்பு இன்றைக்கி இருக்குது, அப்படியே கண்டினியூவாக ரன் ஆகிட்டுருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, இப்போ சீமெண்ட் ரிட்டென்ஷனில் வர 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 என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற செயற்கையாக இருக்கிற அந்த போனோகிராஃபி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக போயிடும். நேரடியாக வந்து ஒரு ஃபீமேலோட இன்டர் கோர்ஸில் இருக்கணுன்ற விருப்பம் மட்டும்தான் வரும். அதுவும் உங்களுடைய ஒய்ஃபுக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், உங்களோட பார்ட்னர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேறு ஃபீமேல்ஸுக்கிட்ட இருக்க வேணான்ற மாதிரி சிந்தனை தான் வரும். அது வந்து அந்த பக்குவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிடும். அது நீங்கள் போக போக தான் அது உங்களால் வந்து உணர முடியும். உங்களுக்கு எரெக்ஷனே இல்லையா, உங்களுக்கு வந்து டெம்ப்டே ஆகாதா, நீங்கள் பானே பார்க்க மாட்டிங்களா, இத்தனை நாள் கண்ட்ரோலில் இருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஆகாதா அப்படின்னா அது அந்த மாதிரி இல்லை. இயற்கையில் ஒவ்வொரு உயிர்களுக்கும் இறக்குற வரைக்கும் அந்த உணர்வு இருக்கும். இளமையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வயசு ஏற ஏற கொஞ்சம் குறையும். இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு வந்து எரெக்ஷனே இல்லை, நான் வந்து காமத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னா அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். இதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஐம்புலன்கள் இந்த பூமியில் வாழறதுக்கு ஐம்புலன்கள் தேவை. அந்த ஐம்புலன்களுடைய ஆற்றல் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது. அது உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தினமும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே வந்து இந்த எரெக்ஷனே வரல, எனக்கு அந்த தாட்டே வரல அப்படின்னா அது வந்து பொய். எனக்கு இன்றைக்கும் 1400 நாள்னா இன்றைக்கும் வந்து ஹெவியான எரெக்ஷன் இருக்குது, செக்ஷுவல் திங்கிங் இருக்குது, தாட் இருக்குது, அந்த ஃபீலிங் இருக்குது, டிசைர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை வந்து இல்லைன்னு சொல்லலை. இப்போ நம்ம ஒரு நோக்கத்துக்காக போயிட்டுருக்கோம், எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் இருக்கோம் அப்படின்றதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து நம்ம சீமெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம். அது மிக முக்கியமான காரணம் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன். ஒரு நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்காக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்றதுனால தான் எவ்வளோ உணர்வுகள் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், அதை வந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். வெடிகாலம் ஒரு 4 மணி போல் 3 மணி இல்லை 4 மணி போல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு நான் வந்து ஃபோன் பண்ணுவேன். அவங்களுக்கு வந்து லேட் நைட்டில் படிச்சுட்டு தூங்கிடுவாங்க. அவங்க வந்து காலையில் அவங்களுக்கு எழுப்பி விடணும். அந்த டைமில் ஃபோன் பண்ணும்போது அந்த ஏர்லி மார்னிங்கில் அந்த ஃபீமேல்ஸ் ஃப்ரெண்ட்ஸு அவருடைய வாய்ஸு கேட்கும்போதே வந்து பயங்கரமாக டெம்ப்ட் ஆகும். இது வந்து நான் வந்து அவனோட ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நான் தப்பாலாம் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறது அந்த மாதிரி பழக்கம் எதுவுமே இல்லை, என் மனசுலையும் எதுவும் இல்லை. ஆனால் ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க அந்த தூங்கி எழுந்துப்பாங்க, நான் ஃபோன் பண்ண பிறகு பேசி எழுந்துவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கட்டும், பேங்கிங் எக்ஸாம் படிக்கிறவங்க நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஒரு 2 நிமிஷம் வந்து ஃபோன் பண்ணி எழுப்பி விடுவேன், எழுந்துருங்க படிங்க அப்படின்னுவேன். அந்த 2 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அது தானாகவே வந்து அந்த இயற்கை தான், அது நம்ம எதுவும் தவறு சொல்ல முடியாது. அவனுடைய வாய்ஸு கேட்கும்போதே பயங்கரமான டெம்ப்ட் எரெக்ஷன் அப்படியே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த எரெக்ஷன் வந்து
அது அப்படியே எழுந்து நின்ன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து நார்மலுக்கு கொண்டு வந்து இல்லை இல்லை இது கேஷுவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு நான் குளிச்சுட்டு நான் ப்ரஷ் பண்ணிட்டு நான் படிக்க உட்காந்துருவேன். இதுதான். அப்போ வந்து நம்ம இதை போய் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. நமக்கு வந்து ஏன் இவங்களுடைய வாய்ஸ் கேட்டோன்னே ஏன் நம்மளுக்கு எரெக்ஷன் ஆகுது, ஏன் நம்ம ப்ரைவேட் பாட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து எரெக்ட் ஆகுது, ஏன் இந்த மாதிரி ஆகுது, இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப இயல்பு தான். ஓகேங்களா. ஒரு மேல்னால் ஒரு ஃபீமேலுடைய வாய்ஸ் கேட்குறான் அந்த ஏர்லி மார்னிங்கில் 3 மணி 4 மணி கேட்கும்போது அதுவும் அவங்க தூக்கத்துலேருந்து பேசும்போது அந்த வாய்ஸ் கொஞ்சம் வந்து டீப்பராக இருக்கும். அப்போ நமக்கும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும். அப்போ எரெக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். அதே போல் நம்ம பப்ளிக் பிளேஸில் இருக்கிறோம், யாரோ பார்க்குறோம், அவங்கள பார்த்தவொடனே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு நிமிஷம்தான் ஓகே அப்படின்னு ஒரு டெம்ப்ட் ஆகும், ஒரு கொஞ்சம் எரெக்ட் ஆகும். ஒரு நிமிஷம்தான் ஓகே இது வந்து நார்மல் தான், ஓகே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க, அவ்வளோதான் நார்மல். அடுத்தது மூவ் ஆன் ஆகிட்டு போயிடணும். அதையே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக வந்து இந்த செக்ஷுவல் திங்கிங்லேயே இருந்தீங்கன்னா எனர்ஜி லாஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். உங்கள் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிடும். டோட்டலாக உங்களுடைய ப்ரெசன்ட் லைஃப்பில் ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடும். பிரச்சனை தான் வரும். இது ஒன்று. அது எரெக்டே வராமல் இருந்தாலும் பிரச்சனை தான். அது வந்து அப்நார்மல். ரெண்டுமே அப்நார்மல் கேசஸ்ஸு. 24 மணி நேரம் எரெக்ஷனில் இருக்கிறது அப்நார்மல் கேஸு, எரெக்ஷனே வராமல் இருக்கிறது அப்நார்மல் கேஸு. ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து எரெக்ட் ஆகி திருப்பியும் கண்ட்ரோல் வர்றது வந்து நார்மல் தான். அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் இப்போ போயிட்டுருக்கு. பாஸ்ட் லைஃப்பில் எப்போவுமே எரெக்ஷன்லேயே இருப்பேன், அது வந்து ஒரு கேஸு. இப்போ வந்து அப்பப்போ எரெக்ட் ஆகி நான் வந்து ஓகே இது நார்மல் தான்ப்பா படிக்கிற வழி பாருன்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரெசென்ட்டில் நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போது ஏர்லி மார்னிங் விடியால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன், அவங்களுடைய வாய்ஸ் கேட்டு என்கிட்ட எரெக்ட் ஆகுது, டெம்ப்ட் ஆகுதுன்னா அதையே யோசிச்சுட்டு இருந்தானே என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நான் அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறது தான் வாய்ப்பு அதிகம். இல்லை அவங்கள நினச்சி நான் வந்து மேஸ்டர்வேஷன் பண்ணுறது தான் வாய்ப்பு அதிகம். இல்லை அதை பற்றி யோசிச்சு அந்த நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறது தான் வாய்ப்பு அதிகம். இது எதுவுமே எல்லாமே தவறு. இது எரெக்ட் ஆகிறது இஸ் நார்மல். திருப்பி வந்து நான் வந்து ஓகே இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு ஸ்டடிக்கு வந்துடுவேன். ஓகேவா. அதுவும் ஏர்லி மார்னிங் எரெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் கோல்டு ஷவர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லது. அதுதான் வந்து 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துன்னா முதல்ல கூலிங் வாட்டரில் கோல்டு ஷவரில் குளிச்சிடுறது. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயும் இன்னொரு டவுட் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாப்புல. என்னென்னா அவர் வந்து கத்தாரில் இருக்கார், இலங்கையிலேருந்து போய் கத்தாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து மேரேஜ். இப்போ ரீசெண்டாக வந்து 85 நாள் நோ ஃபேப் வந்து சீமெண்டரேஷன் இருந்திருந்தார், 85 நாள் கண்ட்ரோல்டு இருந்திருந்தார். அப்புறம் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக மாஸ்டர்வேஷன் பண்ணி ரிலாப்ஸ் ஆகிட்டாப்புல. அப்புறம் ரொம்ப வருத்தமாக சொன்னார், அங்கே ஊரில் எனக்கு கல்யாண ஏற்பாடெலாம் நடந்துகிட்ருக்கு, இங்கே நான் வந்து மாஸ்டர்வேஷன் பண்ணிட்டேன், ரொம்ப கில்ட்டியாக இருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, எவ்வளோ கஷ்டப்பட்டு 85 நாள் கொண்டு வந்தேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். அது கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டியது அது தருணம். கில்ட்டி ஃபீல் வந்து தான் ஆகும், நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம சிங்கிளாக நார்மலாக இருந்தாலே 85 நாள் வந்து ரிலாப்ஸ் ஆகிட்டோன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும், என்னடா அப்படி பண்ணிட்டோமேன்னு குற்ற உணர்வு இருக்கும். அதுவும் கல்யாணத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து 85 நாளில் ரீலாப்ஸ் ஆகிட்டு இருந்தோன்னா மேரேஜ் லைஃபு கண்டிப்பாக வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். அது பார்த்துக்கணும். கில்ட்டி ஃபீல் வந்து ஒரு 2 நாள் 3 நாளில் வெளியே வந்துடுங்க. அடுத்து இந்த ஃபாஸ்ட் இந்த டைம் ரெக்கவரிக்கு வந்து கண்டிப்பாக யோகா மெடிடேஷனை தவிர வேறு வழி இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவான்னா இந்த பான் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனில் இருக்கிற கேசஸ்லாம் பான் ஸ்டார் எப்படி பண்ணுறாங்களோ அதே போல் என்னோடய ஒய்ஃபை பண்ணணும், என்னுடைய ஹஸ்பண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே போல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அதே போல் பொசிஷன் இருக்கணும், அதே போல் ஷேப் இருக்கணும், எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. எல்லாமே நரகத்தில் போய் முடியும். ஓகேங்களா. பான் ஸ்டார் வேறு, நம்மளுடைய ஒய்ஃப் வேறு, பான் ஸ்டார் வேறு, நம்மளுடைய ஹஸ்பண்ட் வேறு. அவங்களோட நம்ம ப்ராஸ்டியூட்டோட நம்ம பார்ட்னரை வந்து கம்பேரிசன் பண்ணவே கூடாது. அது மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, இந்த மனநிலையை நீங்கள் மாற்றிக்கணும். அது மாற்றவே முடியாது. ரெகுலராக பான் பார்த்துட்டு இருக்கணும்னு மைண்டு அதே தான் ஓடிட்டுருக்கோம், எங்கேருந்து மாற்றுறது. அதுதான் வந்து மெடிடேஷனில் யோகா ஆசனாஸில் டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உடம்பு வந்து டல் ஆயிடுச்சுன்னா அஸ்வகந்தா ஜாதிக்காய் எப்படி ரெகுலராக எடுங்க. கண்டிப்பாக அதுவும் ஜாதிக்காய் பொடி வந்து காம பெருக்கி, அதுலேயே அது பாக்கெட்லேயே போட்டிருப்பான். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அளவு அதிகம் இல்லாமல் பார்த்துங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து இந்த பானோகிராஃபி பார்த்துட்டு என்னுடைய பார்ட்னர் இது மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும். மனநல பாதிக்கப்பட்டு தான் அலைவீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவே கூடாது. ரொம்ப இயல்பான செக்ஷுவல் எக்ஸ்பெக்டேஷன் மேல் டு ஃபீமேல் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். அவங்க வந்து உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப இயல்பான உணர்வு. ஆனால் வந்து இந்த ஃபோனு, டிவி, லேப்டாப்பு இதெல்லாம் இந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு அதை லைவில் எதிர்பார்த்திங்கன்னா அது கொடூரமான ஒரு சிந்தனை, மிருகத்தனமான ஒரு சிந்தனை. அது வந்து பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடும். அந்த சிந்தனை இருந்தால் விட்டுருங்க.
மேக்ஸிமம் மேரேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க போனோகிராஃபி பார்க்குறது தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் காலேஜ் டேஸில் போனோகிராஃபி பார்த்துருப்பீங்க, அது அது போச்சு விடுங்க. ஆனால் மேரேஜ் லைஃப்பில் என்டர் ஆக போகிறவங்க, மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க போனோகிராஃபி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்கள் பார்ட்னர்கிட்ட எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். ஓகேங்களா? ஏன்னா வந்து அது செயற்கை. அது அந்த பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரதுக்கு அவன் வந்து போதை மாத்திரையாக இருக்கட்டும், போதை ஊசியாக இருக்கட்டும், நிறைய பல விஷயங்கள் வந்து சர்ஜரி, ஆப்ரேஷன், அந்த ஆர்கன்ஸ்லாம் பெருசாக காட்டுறதுக்கு இவங்க ஜூம் பண்ணி எடுத்து போடுறது, இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான விஷயங்கள், ஆப்ரேஷன்ஸு, சர்ஜரிலாம் நிறைய இருக்குது அதில். அதெல்லாமே தெரியாமல் நீங்கள் வந்து அதை இங்கே கம்பேரிசன் பண்ணி பார்க்காதீங்க. வாழ்க்கையை நரகமாயிடும். தயவுசெய்து இயல்பு வாழ்க்கைக்கு வாங்க. ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது? இன்னும் ஃபியூ டேஸில் எனக்கு மேரேஜ், நான் என்ன திருப்பி ஆப்ஸ் ஆகிட்டேன்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது ஜி. ரிலீஸ் ஆன ஸ்பெர்ம் வந்து திரும்பியும் கொண்டு வந்து அங்கே வைக்க முடியாது, ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது போனது தான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து தியான பயிற்சியில் மட்டும் அதிகமாக இருங்க. அது குற்ற உணர்வுலேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளஸ் வந்து அந்த அன்வான்ட் செக்ஷுவல், டர்ட்டி செக்ஷுவல் திங்கிங்லேருந்து வெளியே ஓவர் கம் பண்ணி வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். அதை நீங்கள் பண்ணுங்கள். யோகாசனாஸ் பண்ணுங்கள். இன்னும் என்கிட்ட பர்சனல் சாட்டில் கேட்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் ஸ்பெர்ம் ப்ரொடெக்ஷன் யோகாசனம் சஜஸ்ட் பண்ணுறேன். லிங்க்கு சென்ட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நிறைய குரூப்பில் போகிறதுனால அவன் வேறு மாதிரி பண்ணி நிறைய பிரச்சனை வருது. கரெக்டாக ரெப்புடேஷன் கரெக்டாக பண்ணுறதில்ல, டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. அது யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. யோகா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய இருக்குது. ஃபுட் ரொட்டீன்லாம் நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. இயர்லி வேக்கப்பு, ஹேபிட்டே மாற்ற வேண்டியது இருக்குது. இது எல்லா விஷயமும் எதுவுமே பண்ணாமல் அவன் பாட்டுன்னு ஏதோ தோன்ற மாதிரி பண்ண முடியாது யோகான்றது. ஓகேங்களா? இப்போ பர்சனல் சாட்டில் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா பர்சனல் சாட்டில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பெர்ம் ப்ரொடெக்ஷன் யோகா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்னென்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும், டெய்லி ரொட்டீன் எப்படி பண்ணிக்கணும், நம்மளுடைய ஃபுட்டு ரொட்டீன்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணணும், எல்லாத்தையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். குரூப்பில் கண்டிப்பாக போட முடியாது. பர்சனல் சாட்டில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் வேறு எதுவுமே பண்ண முடியாது இதில். இதை கில்ட்டு ஃபீல் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. போனதை விட்டுட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களையாவது உருப்படியாக இருக்கிறதுக்கு வழியை பாருங்கள். ஓகே, அசுவந்தா ஜாதிகை பொடி அதை பற்றி சொல்லிட்டேன். இந்த வந்து இப்போது ரிலாப்ஸ் ஆன கேஸ் இதை பற்றி பேசிட்டேன். எக்காரணம் கூட அசுவந்தா ஜாதிகை பொடி ஆன்லைனில் வாங்கிடாதீங்க. எல்லா இடத்துலையும் வந்து நாட்டு மருந்து கடை இருக்குது. நேரில் போய் ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணி 2 வீலர் எடுத்து நேரில் போங்க. நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு என்னான்னு கேட்டு பாக்கெட்டில் வாங்கிட்டு வாங்க. இன்னும் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மாதம் 3 மாதம் வர மாதிரி சேர்த்து வாங்கி வச்சுங்க. டேப்லெட்டும் வேணாம், பவுடரை யூஸ் பண்ணிங்க. அளவு அதிகமாக போயிடக்கூடாது. 1/4 ஸ்பூன் தான் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்படியே பவுடர் வாயில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாமிட் வந்துடும். அது ஸ்மெல்லே நல்லாவே இருக்காது. அதுவும் பழகினவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எனக்கு ஆரம்ப கட்டத்தில் பாலில் சர்க்கரையோ வெல்லமோ கலந்து சாப்பிட்டா தான் குடிக்க முடிஞ்சுது. அதுக்கே ஒரு மாதிரியாக வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போக 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 தான் இப்போது பல மாதங்கள் கழித்து இப்போ வந்து சர்க்கரை, வெல்லம் எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதே ஒரு சில நாளில் வெறும் பவுடர் எடுத்து வாயில் போட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி ட்ரை பண்ணோன்னா ரொம்ப வந்து கஷ்டம் முழுங்கிறதுக்குள்ளே. ஏன்னா அது மருந்து, அது வாசனை அப்படி தான் இருக்கும். அதனால் பாலில் மிக்ஸ் பண்ணி வேணுன்னா வெல்லம் கலந்துங்க. சர்க்கரையை விட வெல்லம் பெட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் அளவு அதிகமாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எரெக்ட் ஆகும், கண்டிப்பாக ரிலாப்ஸ் ஆகும். மாற்று கருத்து கிடையாது. நீ வந்து இதுவே ஃபாஸ்ட் ரிகவர் தான். 1/4 ஸ்பூனே வந்து ஃபாஸ்ட் ரிகவரி ஆகிடும் உடம்பு. அதே வந்து 1/2 ஸ்பூன் எடுக்கிறோம், 1 ஸ்பூன் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக ரிலாப்ஸ் ஆகிடும். 2-3 நாளைக்குள்ளே ரிலாப்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது வந்து எரெக்ஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இதுலேயும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எப்போவுமே அந்த செக்ஷுவல் திங்கிங்காகவே இருக்குது, எரெக்ஷன் அப்படியே ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது, கண்ட்ரோலே வரல அப்படின்றாங்க. நேற்று கூட ஒரு சின்ன பையன் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாப்புல. 13 வயசு 14 வயசு இருக்கும். சின்ன பையன் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி படிப்பில் ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது, எரெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றாரு. நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க எனக்கு எரெக்ஷனே கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்ருக்கீங்க கம்ப்ளீட்டாக. அது அப்படி கிடையாது. எனக்கு வந்து எரெக்ஷன் இருக்குது. எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் வண்டி வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ஆனால் பிரேக் போட தெரியல, போய் ஆக்சிடென்ட் ஆகுது. எனக்கும் வண்டி வேகமாக தான் போயிட்டுருக்கு, ஆனால் என்னால் பிரேக் போட்டு கீரு குறைச்சி பிரேக் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுது, கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியுது. இதுதான் உனக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா? மனிதனாக இருக்கிற எல்லாருக்கும் வந்து எரெக்ஷன், ஹெவி எரெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். எரெக்ஷனே இல்லாதது ஒரு அப்நார்மல் கேஸ், அது வேறு. 24 மணி நேரம் எரெக்ஷன் இருக்கிறதும் அப்நார்மல் கேஸ் தான். அப்பப்போ எரெக்ஷன் வருது நார்மல். இப்போ வந்து சாதாரணமாக சொல்கிறேன், எனக்கே வந்து இப்போது யதார்த்தமாக யாரோட பேசுகிறேன்,
பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறேன், இல்லை எங்கேயோ ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் எங்கேயோ போயிட்டுருக்கிறேன், எங்கேயோ கிளாஸில் இருக்கிறேன், ஜிம்மில் இருக்கிறேன், யாரோ போகிறாங்க, ரோட்டில் கிராஸ் ஆகுறாங்கன்னா அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு நிமிஷம் வந்து அந்த எரெக்ஷன், அந்த சபலம் வந்து இருக்கிறது இயல்பு தான். எனக்கே இருக்காது, இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? எனக்கே இருக்குது. யாராவது பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு செகண்ட் ஸ்பார்க் வந்து போகும். ஓகே, நல்லா இருக்காங்க, இவங்களோட ஃபிசிக்கலாக இருந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு ஒரு அந்த ஒரு செகண்ட் வந்து தான் போகும். அது வந்து இயல்பு, மாற்ற முடியாது. எனக்கு வரலை அப்படின்னு சொன்னால் பொய், அது தப்பு. பொய் சொல்லக்கூடாது. அது வந்து மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் உண்டு. 13 வயசுக்கு அப்புறம் 12 வயசுக்கு அப்புறம் ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது உண்மை. மேலுக்கும் இருக்கும், ஃபீமேலுக்கும் இருக்கும். அது வந்து இதெல்லாம் சரியாக வராது, தப்பு அப்படின்றதுனால நம்ம குடும்பன்ற கான்செப்டை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு 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 சின்ன ஒரு செகண்டில் ஒரு செகண்ட் வந்து போகும். ஓகே, அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்களுடைய லுக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு சின்ன அட்ராக்ஷனில் சின்ன ஒரு ஸ்லிப் ஆகிறது இயல்பு தான். அது நம்ம மைண்டில் ஏற்றிக்கூடாது. ஓகேங்களா? மைண்டில் ஏற்றிக்கிறது தான் பிரச்சனை. படிக்க வேண்டிய வயசில், வேலைக்கு போக வேண்டிய வயசில் இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கினா தான் பிரச்சனை வரும். ஓகே, அவங்க ஃபீமேலு, நான் மேலு, இல்லை நான் மேலு, அவங்க ஃபீமேலு. நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் இது. இந்த எரெக்ஷன்றது ரொம்ப சாதாரண விஷயம். அது வர்றது தான், இந்த ஏஜில் வர்றது சாதாரணம் தான். ஆப்போசிட் ஜெண்டர் மேலே ஒரு அட்ராக்ஷன், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், செக்ஷுவல் நீடு, அட்ராக்ஷன் இருக்குது, சாதாரணம் தான். அதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கூடாது. அதை நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிடணும். நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நம்ம ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்டடீஸ் இருக்குது, நம்ம இன்னும் கெரியரை பில்டு பண்ணணும், நம்மளுக்கு இன்னும் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, அதை பார்க்கணும். அந்த மெச்சூரிட்டியில் நம்ம மூவ் ஆன் ஆகிட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? எனக்கே அந்த எரெக்ஷன் வந்து ஃபுல்லாக இருக்கும். நிறைய நேரங்களில் நான் சொல்லியிருக்கேன். ஏர்லி மார்னிங்கில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது கூட அவங்களுடைய கேர்ள்ஸு அவங்களுடைய வாய்ஸ் வந்து தூக்கத்தில் எழுந்து உடனே ஆன்சர் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த வாய்ஸ் கேட்கும்போது ஃபுல் எரெக்ட் டெம்ப்ட் ஆகும். பயங்கரமாக எரெக்ஷன் ஆகும். அப்படியே நான் கேஷுவலாக அதுக்கு வெளியே காமிச்சிக்காமல் நான் கேஷுவலாக பேசிட்டு வச்சுட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு நான் நார்மலுக்கு வந்துட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். புரியுதுங்களா? அந்த இயல்புக்கு வந்துடணும். எனக்கு எரெக்ஷனே வரவே கூடாதுன்னு நினச்சாலும் பிரச்சனை. எது வரக்கூடாதுன்னா அது வந்துனே இருக்கும். அதுதான் ப்ராப்ளம். எரெக்ஷனே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு ஏன் எரெக்ஷன் வருது, இது தப்பாச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. எரெக்ஷன் வருது இயல்பு. ஆப்போசிட் ஜெண்டர் மேலே நம்மளுக்கு வந்து எரெக்ஷன் வரும். அது இயல்பு. ஒரு செக்ஷுவல் திங்கிங் வரும், ஒரு ஃபீலிங் வரும், எரெக்ட் ஆகும். அது இயல்பு தான். அதை நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடலாம். இது அதுக்கான நேரம் இல்லை, நம்ம படிக்க வேண்டிய நேரம். இந்த இயல்பாக எடுத்துன்னு மூவ் ஆன் ஆகிட்டுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஒரு சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறது ஃபாஸ்ட்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, ரியாலிட்டி என்னென்னா, நான் வீடியோ பேசுறதுக்கு முன்னாடியும் சரி, மேக்ஸிமம் டைமில் வந்து மெடிடேஷனில் இருப்பேன். மூச்சை கவனிச்சிட்ருப்பேன். ஸ்லோவாக மூச்சை இழுத்து ஸ்லோவாக மூச்சை வெளியே விட்டுட்ருப்பேன். இந்த இதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஆழ்ந்த அமைதியில் என்னோடய பேச்சு இருக்கும். ஒரு வேகம் இருக்காது, ஒரு சவுண்ட் அதிகமாக இருக்காது. ரொம்ப ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறதுக்கு காரணம் இது தான். அப்போ வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு வச்சு கேட்டுக்குங்க. இதுதான். ஓகே, ரீசெண்டாக அவங்க எல்லோருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து நிறைய இருக்குது. நம்மளால் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாதனால எல்லா குரூப்ஸையும் வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டெலிகிராம் குரூப் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நம்மளுடைய உலக பிரம்மச்சரிய குடும்பம், குளோபல் சிலபஸி ஃபேமிலி, நம்மளுடைய டெலிகிராம் குரூப் மட்டும் ரன்னிங்கில் இருக்குது. அந்த குரூப்போடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் 24 மணி நேரம் ஓப்பனில் இருக்குது. உங்களுக்கு எப்போ இருந்தாலும் உங்களுக்கு நோ ஃபேபு, சீமெண்ட் ரிட்டென்ஷன், பிரம்மச்சரியம் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கைடன்ஸ் கிடைக்கும். வாய்ஸ் சேட்டும் ஓப்பனில் இருக்குது, டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. கண்டிப்பாக கைடன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்மளுக்குள்ள நோ ஃபேப் 100 நாள், 200 நாள், 300 நாள், வருஷ கணக்கில் வந்தவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிங்க, மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. வாட்ஸ்அப் குரூப்ஸு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாதனால தான் டெலீட் பண்ணியிருக்கோம். யாரும் வந்து தவறாக எடுத்துக்க வேணாம். டெலிகிராம் குரூப்ஸு கண்டினியூவாக ரன்னிங்கில் தான் இருக்கும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதுலேயும் எஸ்பெஷலாக வந்து அந்த செமன் ப்ரொடக்ஷன் யோகாசனாஸ் தெரியணும், ப்ளஸ் வேறு ஏதாவது அஸ்வகந்தா, ஜாதிகை பொடி தவறு அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த ஆயில் மசாஜ் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தேன், அது நான் பண்ண போகிறேன், அதுக்கு கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நான் குரூப்பில் வந்து பேச முடியாது. நான் ரீசன் சொல்லிட்டேன். மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து தவறாக பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதை நான் பர்சனலாக வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப
நிதானமாக பொறுமையாக அந்த முழுமையான வந்து அந்த மன முதிர்ச்சியில் ஆழ்ந்த அமைதியில் பண்ண வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே. அது நான் அதில் நிறைய அளவுகள் இருக்குது. காலம் எந்தெந்த நேரத்தில் பண்ணணும், எந்தெந்த நேரத்தில் பண்ணக்கூடாது, என்னென்ன அளவு எடுத்துக்கணும், எவ்வளோ தூரம் ரெப்புடேஷன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். அதனால் வந்து இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா பர்சனல் சேட்டில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் பண்ண முடியும். கண்டிப்பாக குரூப்லேயோ யூடியூப் சேனல்லையோ இதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக பேச முடியாது. என்னென்ன யோகாசனாஸ் இருக்குது, ஸ்பாம் கவுண்ட்டுக்குன்னு நான் யூடியூப்பில் பேசுகிறதோ, இல்லை ஆயில் மசாஜ் ப்ரைவேட் பார்ட்டி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறதோ, ப்ளஸ் அஸ்வகந்தா ஜாதிகை எப்படி வேறு என்னென்ன மெடிசன்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், அந்த நாட்டு மருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்றதோ நம்ம யூடியூப்பில் பேசுகிறது நம்மளுக்கு சரியாக வராது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது ஓப்பன் சோர்ஸில் பண்ண முடியாது, மிஸ்கைடன்ஸ் ஆகிடும். மிஸ்கைடன்ஸ் நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும். அதனால தான் நான் தயக்கப்படுறேன். குரூப்லேயும் இதை பற்றி யார்கிட்டும் பேசுகிறதில்ல. தேவையான நண்பர்கள் மட்டும் பர்சனலாக வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப்பு தேவைன்னா எனக்கு குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எனக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட்டு சொல்கிறேன். அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ் இருக்குது. இந்த கீகல் எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. அதை வந்து நான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். முத்ராஸ் இருக்குது நிறைய. செமன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முத்ராஸ் இருக்குது. இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தன் எக்ஸசைசஸ் இருக்குது. இதெல்லாம் கூட நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா ஜாதிகை பொடியாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ப்ரைவேட் பார்ட் ஆயில் மசாஜஸ்ஸு, யோகா ஆசனாஸ் ரொட்டீனு, இந்த முத்ராஸு, பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தன் எக்ஸசைசஸ்ஸு, இது கம்ப்ளீட்டாக அதுவும் ஸ்லீப்பிங் ரொட்டீனு ப்ளஸ் ஃபுட்டு ஹேபிட்ஸு அதுவும் இருக்குது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட் ரிகவரி இருக்கும். நம்ம வந்து ரொம்ப வருஷமாக வந்து அந்த பான் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனில் லைஃப்பை தொலைச்சி உடம்பு ஃபுல்லாகவே டல்லாக இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக வந்து ஃபுல் ரிகவரி இருக்குது. கம்ப்ளீட்டாக ஃபுல் ரிகவரி இருக்குது. நான் இதை வந்து பல மாதமாக வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதோடய பெனிஃபிட்ஸு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உடம்புல ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஹீலிங் ஆகி வரும். தன்னைத்தானே வந்து ஹீல் பண்ணிக்கிட்டே வரும். இது ஒன்று. அடுத்தது அந்த செம்மனுடைய திக்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் செம்மனுடைய ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கவுண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பாம் கவுண்டிங் நல்லாயிருக்கும். அதோடைய ஹெல்த்தி ஸ்பாம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இந்த லஸ்ட்டு திங்கிங் ஃபுல்லாகவே குறையும். ஓகேங்களா? எப்போவுமே 24 மணி நேரம் லஸ்ட்டாகவே திங்க் பண்ணிகிட்டு இந்த மாதிரி அந்த மனநல பாதிப்புலேருந்து வெளியே வர முடியும். கொஞ்சம் நேரம் எரெக்ஷன் இருந்தாலும் அந்த சடனாக எரெக்ஷன் வந்து போனாலும் ஃபுல் ஸ்ட்ராங் எரெக்ஷன் இருக்கும். ஏர்லி மார்னிங்கில் லேட் நைட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் எரெக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃபு பர்சனல் லைஃபு ரொம்ப சூப்பராக போகும். அண்டு மேரேஜ் லைஃப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹீலிங் ஆகும், ரெக்கவரி ஆகும். ஒரு லாங் டைமில் பார்ட்னரோட ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். இது எல்லாமே கரெக்டாகி ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாகி வரும்போதே உங்களுக்கு உள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை வெளியே போய் உங்களால் ஒரு மேஸ்குலின் மேனாக வந்து பிஹேவ் பண்ண முடியும். ப்ளஸ் பர்சனல் லைஃப்பில் உங்களால் ஒரு மேஸ்குலின் மேனாக வந்து இருக்க முடியும். கான்ஃபிடென்ஸாக, ஃபுல் போல்டில், ஃபுல் எனர்ஜியில், அது உடம்புடைய மேஸ்குலினிட்டியே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே இதில் இருக்குது. ப்ளஸ் வாய்ஸ் டோனும் வந்து மாறும். ஹேர் க்ரோத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன விஷயங்கள்லாம் அப்படியே ஹீலிங் ஆகி வரும்போது உங்களால் வந்து பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியும். பாய் டு மேன். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சாதாரணமாக கேர்லெஸ்ஸாக எடுத்துடாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி 24 மணி நேரம் குரூப்பில் இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணி தேவையான கைடன்ஸு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆன்லைனில் இருக்கிறது தவிர்த்துட்டு இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, இதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே ஒரு சில மாதங்களில் வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு மிராக்கெலாம் பார்க்குறான். என்னப்பா இப்படி ஆகிட்டு இருக்கிற, என்ன அப்படியே ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் 4-5 வருஷம் முன்னாடி பார்த்தோம்லாம் இப்போ பார்க்குறதுக்கு வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரெகுலராக ரொட்டீனில் இருக்கணும். டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணால் தான். ஒரு நாள் ஃபாலோ பண்ண ஒரு நாள் விட்டுட்டேன்னா வேஸ்ட்டு வராது. அதுவும் வந்து நான் இதையே பண்ணுறேன் மேஸ்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன்னா வேஸ்ட்டு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காலையில் ஆனால் கோயிலுக்கு போவேன், சாயங்காலம் ஆனால் ஒயிட் ஷாப் போவேன்னா ரிசல்ட் வராது. ஒரு டிசிப்ளின் ரொட்டீன்னா கரெக்டாக இருக்கணும். சொல்கிறாங்கன்னா அது என்னென்ன இருக்குன்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உன்னால் பண்ண முடியும். ஆன்லைனில் எப்போவுமே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆஃப்லைனில் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸு,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் ரிகவரி இருக்குது. அதே போல் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்து ஹெல்தி செமன் ப்ரொடெக்ஷன், அந்த டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட்டு அது கண்டிப்பாக இருக்குது. அதுதான் உன்னுடைய சொத்தே. அதுதான் எது எது உங்கள்கிட்ட இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த செமனும் டெஸ்டோஸ்டெரான் அந்த ஸ்ட்ராங்கான ஒரு செமன் ப்ரொடக்ஷன் இருக்குது, ஹெல்தி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருக்குது, டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட்டில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாவே வேறு எதுவுமே தேவையில்ல உங்களுக்கு. அதுவே எல்லாத்தையும் வந்து கொண்டாந்து கொடுத்துரும். ஓகேங்களா? அதுதான் ஃபியூவல், அதுதான் எல்லாமே அதுதான். அப்போது அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்கள். அனாவசியமாக ஆன்லைனில் இருந்து கைடன்ஸுன்ற பேரில் எக்கச்சக்கமாக யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு அவர் கணக்கில் ஆன்லைனில் இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைமு. அது கைடன்ஸு போதுமான அளவு எடுத்துக்கணுமா, அடுத்தது என்னென்ன எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணால் நான் வந்து இன்னும் பெட்டராக ஷைன் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக முடியும், இன்னும் என்னோடய பர்ஃபார்மன்ஸை வீரியப்படுத்த முடியும், என்ன நான் வீரியப்படுத்திக்க முடியும் அப்படின்னு யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். நம்ம குரூப்பில் வந்து பர்சனல் சேட்டில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.